அவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலே நாம் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றியதான விவரங்களை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். குறிப்பாக கர்த்தருடைய வருகையோடு சம்பந்தப்பட்டு ஒலிவமலைக்கு இருக்கிற தொடர்பை நாம் இந்த நாளிலே படிக்க இருக்கிறோம். ஒலிவமலை என்பது ஆண்டவராகிய இயேசுவினுடைய காலத்திலே மட்டும்தான் பைபிள்ல பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல 2 வசனங்கள் ஒலிவமலையை பற்றி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவுக்கு தொடர்பு இல்லாம ஒலிவமலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வசனம் தான். 2 சாமுவேல் அந்த வசனம் இருக்கு. அது தாவீதும் அவரோட கூட அவனுடைய குடும்பத்தார் மற்றும் ஜனங்கள் அப்சலோமுக்கு தப்பி ஓடும் போது ஒலிவமலை அடிவாரத்தில் அழுது கொண்டே போனார்கள் என்கிற அந்த வார்த்தை இருக்கிறது. மற்றபடி ஒலிவமலையை பற்றி சொல்லப்பட்ட எல்லாமே இயேசுவை மையமாக கொண்டுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒலிவமலையோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறதான தொடர்பையும், குறிப்பாக அவருடைய வருகைக்கு இருக்கிற தொடர்பையும் நாம் இந்த நாளிலே ஒரு 7 வேத வசனங்களை வரிசைப்படுத்தி நாம் கவனிக்க இருக்கிறோம். முதலாவது லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது. அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய காலங்களில் அவருடைய தங்கும் இடமாக ஒலிவமலை இருந்திருக்கிறது. சில காலம் கப்பர்நகூமிலும், சிறு பிராயத்தில் குறிப்பாக இயேசு பொதுவான ஊழியத்திற்கு வருவதற்கு முன்புள்ள 30 வயது வரைக்கும் நாசரேத்திலும் ஆண்டவராகிய இயேசு தங்கியிருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய ஊழிய காலங்களில் அவர் பகற்காலத்திலே அவர் போதனை செய்து கொண்டிருந்தார். இரவு வேளையிலே அவர் ஒலிவமலையிலே தங்கியிருந்தார். அதை இன்னும் சுவிசேஷங்கள் இப்படி போட்டிருக்கு. இயேசு பகல்ல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார், இரவிலே போய் ஒரு மலையிலே ராமுழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படி சொல்லப்பட்ட அந்த மலை என்பது ஒலிவமலையை தான் குறிப்பிடுகிறது. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த காலங்களில் ஒலிவமலையானது அவருடைய தங்கும் இடமாக இருந்திருக்கிறது. இனி வரும் காலத்திலும் ஆண்டவராகிய இயேசு ஒலிவமலைக்கு வரப்போறார், அவருடைய வருகை நாட்களில் ஒலிவமலைக்கு வரப்போறார் என்பது மிக முக்கியமான செய்தி. ஆனா இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த போதே, இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த போதே அவருடைய தங்கும் இடமாக ஒலிவமலை இருந்திருக்கிறது. அடுத்தபடியாக 2வது குறிப்பு மத்தேயு 24:3 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். நமக்கு நல்லா தெரியும், மத்தேயு 24ஆம் அதிகாரமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையின் அடையாளங்களை பற்றி சொல்கிறதான வேத பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக 24ஆம் அதிகாரம் 1 முதல் 35 வரைக்கும் உள்ள பகுதி இயேசுவினுடைய வருகையை பற்றிய அடையாளங்களை சொல்லப்பட்ட பகுதியாக இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய வருகையை பற்றிய அடையாளங்களை கர்த்தர் விவரித்து சொன்ன பொழுது அவர் எங்க இருந்தார்னு பாத்தீங்கன்னா ஒலிவமலையில தான் உட்கார்ந்திருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகையோடு ஒலிவமலைக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த வார்த்தை நமக்கு குறிப்பிடுகிறது. அன்பானவர்களே, அவர் எங்க வரப்போறாரோ அங்கே உட்கார்ந்துதான் அவருடைய வருகையை பற்றியதான அடையாளங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் அடையாளங்களாக
வேத அறிஞர் கார்டன் லிண்டசே என்பவர் சுமார் 21 அடையாளங்களை பதிவிட்டிருக்கிறார். அடுத்தடுத்த நாம் வேத பாட வகுப்பிலே நாம் ஆண்டவராகிய இயேசுவினுடைய வருகையின் அடையாளங்களை பற்றி நாம் தியானம் செய்வோம். இயேசுவினுடைய வருகையை பற்றிய அடையாளத்தை இயேசு சொன்ன பொழுது அவர் எங்க இருக்காருன்னா ஒலிவ மலையில தான் இருக்காரு. அடுத்தது லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல 30ஆம் வசனத்துல இப்படி நம்ம வாசிக்கிறோம். அவர் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையின் அருகாமையிலே பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த பொழுது தம்முடைய சீடர்கள் 2 பேரை நோக்கி என்ன செஞ்சாருன்னா கழுதையை கொண்டு வரும்படி கட்டளை கொடுக்கிறார். இப்ப இது ஆண்டவராகிய இயேசு எருசலேமுக்கு போற இறுதி பிரயாணம், ஆங்கிலத்தில் ட்ரையம்பல் என்ட்ரி, எருசலேமை நோக்கி பவனி என்று சொல்லப்படுகிறது. இதைதான் ஆண்டவராகிய இயேசு எருசலேமை நோக்கி பயணம் செய்கிறதான இதைத்தான் கிறிஸ்தவர்கள், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஞாயிறாக கொண்டாடுகிறார்கள். இப்ப எருசலேமை நோக்கி இயேசு பயணித்த அந்த கடைசி பயணத்தை எங்க ஆரம்பிக்கிறார்னு பாத்தீங்கன்னா ஒலிவமலையின் அடிவாரத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கிறார். அங்கே இருந்துதான் கழுதை குட்டியை கொண்டு வர சொல்லுகிறார். அந்த கழுதையின் மேல் ஏறி ஆண்டவராகிய இயேசு என்ன செய்யறாரு, எருசலேம் நோக்கி பயணம் செய்கிறார். இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய பகிரங்க வருகையை பற்றி தீர்க்கதரிசனம் உரைத்தது சகரியாதான். இயேசு இந்த உலகத்தினுடைய இரட்சகராக அவர் எருசலேம் நோக்கி பயணித்த பொழுது அவர் கழுதை குட்டின் மேல் ஏறி பயணம் செய்வார் என்கிறதான அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை உரைத்ததும் சகரியாதான். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சியோன் குமாரத்தியே மிகவும் கடிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்கிற தீர்க்கதரிசன வார்த்தையை அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்ப ஒலிவமலை அடிவாரத்தில் இருந்துதான் இயேசு என்ன செய்யறார்னா கழுதையில் ஏறி எருசலேம் நகரத்திற்கு பயணம் செய்கிறார். இது கடைசி பயணம். இதுக்கு முன்னாடி பல தடவை இயேசு எருசலேமுக்குள்ளே சென்றிருக்கிறார். பல பண்டிகைக்கு இயேசு எருசலேமுக்கு சென்றிருக்கிறார். ஆனா இப்பொழுது எருசலேமுக்குள்ளே நுழைகிற இயேசு அதோடு அவர் மரணத்தை சந்திக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இயேசு தங்கியிருந்த இடம் ஒலிவமலை. அடுத்தது அவருடைய வருகையின் அடையாளங்களை அவர் தெரிவித்தது ஒலிவமலையில்தான். மூன்றாவது ஒலிவமலை அடிவாரத்தில் இருந்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா எருசலேமுக்கு பயணம் செய்கிறார். அடுத்தபடியாக இந்த இறுதி ராபோஜனம் முடிந்து 4வது குறிப்பு, இயேசு என்ன செய்யறாருன்னா ஒலிவமலைக்கு தான் வரார். மத்தேயு 26:30 நம்ம படிக்கிறோம். அவர்கள் சோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அன்பானவர்களே, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறுதி ராபோஜனத்தை முடித்துவிட்டு அந்த இரவு வேளையில எங்க போறார்னா ஒலிவமலைக்கு தான் போறார். ஸ்தோத்திர பாட்டை பாடி முடித்துவிட்டு ஒலிவமலைக்கு போறாருன்னு எழுதியிருக்கிறார். அப்ப ஆணுடைய ஊழியமும் ஆணுடைய இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறதான இந்த காரியம் அனைத்துமே ஒலிவமலையை மையமாக கொண்டே செயல்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் நாம் படிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 5வது குறிப்பு, இயேசு இவைகளை சொன்ன பின்பு
தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். அதாவது இங்க தோட்டம் என்று எழுதியிருக்கிறது. அதாவது கெத்செமனே தோட்டம். இந்த கெத்செமனே தோட்டம் ஆண்டவராகிய இயேசு அடிக்கடி போய் வந்ததான இடம். இப்ப இந்த தோட்டத்துக்கு ஒலிவமலை என்ன சம்பந்தம் பாத்தீங்கன்னா, ஒலிவமலையினுடைய அடிவாரத்தில் தான் கெத்செமனே தோட்டம் இருக்கிறது. இயேசு இறுதியாக ஜெபித்த ஜெபம், இயேசு இறுதியாக பிதாவே உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளால் நிலத்தில் விழத்தக்கதாய் அதிக ஊக்கத்தோட இயேசு ஜெபித்த ஜெபம் இந்த ஒலிவமலையின் அடிவாரத்தினோட கெத்செமனேயில் தான். மற்றொரு விஷயம் அங்க பதிவு செஞ்சாகணும். இயேசு கைது செய்யப்படும் பொழுது ஒலிவமலை அடிவாரத்தில் தான் இருக்கிறார். அதுதான் கெத்செமனே தோட்டம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடு, மரணம் சார்ந்த விஷயங்கள் எங்க தொடங்குகிறதுனா கெத்செமனேயில் தான் தொடங்குகிறது. இப்ப கெத்செமனே என்பது ஆண்டுடைய மறைவிடம் கிடையாது. நீங்கள் யோவான் 18:1, 2, 3 படிச்சீங்கன்னா அடிக்கடி சீசருடனே கூட 12ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இயேசு தம்முடைய சீசருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். இயேசு மறைந்திருக்கிற இடம் கிடையாது கெத்செமனே. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இயேசு எந்த சந்தர்ப்பத்திலும் ஓடி ஒளித்துக் கொள்ளவில்லை. இப்ப இயேசுவை கைது செய்ய போர் சேவருடைய கூட்டம், பரிசேயர், சதுசேயர் வரும்பொழுது சீஷர்கள் ஓடுறாங்க. ஆனா இயேசு ஓடல. அவர் முன்பதாக போய், நீங்கள் தேடுகிறது நான் தான், என்னை கைது செய்யுங்கள், என்னை நீங்கள் தேடுவதனால் இவர்களை போகவிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் அப்ப ஆண்டவராகிய இயேசு தோட்டத்திலே போய் மறைந்திருக்கவில்லை. ஒளியிலே, அதாவது ஒலிவமலைக்கு அருகாமையில் உள்ள தோட்டத்திலே போய் இயேசு ஒளித்திருக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப அவருடைய ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறுவதற்கான அந்த வேலை தொடங்கின இடம் ஒலிவமலை அடிவாரம். இதற்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரணம் அடைகிறார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புகிறார். 40 நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகருக்கு தரிசனமாகிறார். 500 பேருக்கு மேல் தரிசனமானார் என்று 1 கொரிந்தியர் 15 பவுல் பதிவிடுகிறார். 40 நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமானதற்கு பின்பு தம்முடைய சீஷர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய பொறுப்புகளை அவர்களுக்கு ஒப்படைத்த பின்பு ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, பரமேறுகிறார். இயேசு பரமேறுகிற இடம் எங்க இருக்குன்னா, இயேசு பரமேறிய இடம் எங்க இருந்துச்சு அப்படின்னா ஒலிவமலை இருந்தது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை நீங்கள் பாருங்கள். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அதாவது 10ஆம் வசனம் இயேசு பரமேறி போயிட்டாரு. 1:10. 11ஆம் வசனம், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசு எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அடுத்த வசனம், அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவ இயேசு பரமேறினது எங்க? ஒலிவமலையில தான். நல்லா கவனிங்க. அவனுடைய ஊழியத்திலிருந்து, அவருடைய பவனி, எருசலேம் பவனியிலிருந்து, வருகையின் அடையாளத்தை சொன்னதிலிருந்து, அவர் கைது செய்யப்பட்டதிலிருந்து, இது எல்லாமே ஒலிவமலையை மையமா வைத்து நடக்குது. இப்ப இயேசு பரமேறிய எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஏன் பரமேறி போகவில்லை? அவர் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திலிருந்து ஏன் பரமேறி போகவில்லை? ஏனென்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடைசி 7வது குறிப்பு, சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பகிரங்க வருகையிலே மீண்டும் ஒலிவமலையின் மேல் வந்து இறங்குவார். ஆண்டுடைய ரகசிய வருகை, பகிரங்க வருகை, அதை பற்றியதான வேற்றுமைகள், வித்தியாசங்களை நாம் கடந்த நாட்களிலே தியானித்தது உங்களுக்கு நினைவிருக்கும். ஆண்டுடைய ஊழியம், ஆண்டுடைய ரட்சிப்பின் திட்டம், இவைகள் ஒலிவமலையை மையமாக கொண்டே சுழலுகிறது என்பதை நாம் வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்ப 7 குறிப்புகள் நான் சொல்லியிருக்கேன். முதலாவது, ஒலிவமலை ஆண்டவராகிய இயேசுவினுடைய தங்குமிடமாய் இருந்திருக்கிறது. இரண்டாவது, ஒலிவமலையில்தான் இயேசு தம்முடைய வருகையின் அடையாளங்களை தெரிவித்தார். மூன்றாவது, இயேசு இறுதி ராபோஜனம் முடிந்து ஒலிவமலைக்கு செல்லுகிறார். நான்காவது, அவருடைய எருசலேம் பவனியானது ஒலிவமலை அடிவாரத்திலே தான் தொடங்குகிறது. ஐந்தாவது, இயேசு கைது செய்யப்பட்ட பொழுது ஒலிவமலை அடிவாரத்தில்தான், கெத்செமனே தோட்டத்தில் தான் அவர் இருக்கிறார். ஆறாவது, உயிர்த்தெழுந்த இயேசு பரமேறி சென்றது ஒலிவமலையில் இருந்துதான். கடைசியாக இனி ஆண்டவராகிய இயேசு தம்முடைய வருகையின் நாளிலே என்ன செய்வார்னா, ஒலிவமலையின் மேல் வந்து இறங்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப இந்த வேத வசன குறிப்புகளில் இருந்து ஒலிவமலை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இயேசுவின் வருகையில் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த வசனங்களை நீங்கள் மீண்டுமாய் படித்து பார்க்கும் பொழுது இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இயேசு வருவார், அவருடைய பகிரங்க வருகையிலே அவர் ஒலிவமலையின் மேல் வந்து இறங்குவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது.